ஹலோ வணக்கம் நேர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் ஃபேவரட் ஷோ அறுசுவை நேரம். நான் உங்கள் ஷெஃப் திவ்யா பேசலாம். இந்த எபிசோடில் முதலாக நீங்கள் பார்க்க போகிறது பிண்டி சன்னா. பிண்டி சன்னா அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஷ் வந்து ஒரு பஞ்சாபி டிஷ். ஆனால் ஒரிஜினேட் ஆனது ராவல்பிண்டி, அதாவது பாகிஸ்தானில் ஒரு ஊர். அதனால் பிண்டி சன்னா, ராவல்பிண்டியில் அந்த பிண்டி எடுத்து இந்த பிண்டி சன்னான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஊற வச்ச காபூலி சன்னா 1 கப், அனார்தனா அதாவது மாதுளப்பழம் விதை 1/2 கப், தனியா 1 டீஸ்பூன், ஜீரகம் 3 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன், இஞ்சி நீளமாக நறுக்கியது 1 டீஸ்பூன், டீ பேக் 1, நெய் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், பொடியை நறுக்கிய கொத்தமல்லி 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. பிண்டி சன்னா வந்து ஒரு ட்ரை கறி. இது நீங்கள் சப்பாத்தியோட சாப்பிடலாம், இல்லை கீ ரைஸ் அதோட கூட, இல்லைன்னா ட்ரை கறி சைடில் ஒரு தாலியில் ட்ரை கறி சர்வ் பண்ண மாதிரி இது சர்வ் பண்ணலாம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கர் பேனில் முதல்ல காபூலி சன்னாவை வேக வச்சுக்கணும். ஒரு குக்கர் பேனில் ஊற வச்ச காபூலி சன்னா 1 கப் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணுறேன். இன்னொரு மெயின் இன்க்ரீடியண்ட் இது ஊற வைக்கிறதுக்கு டீ தூளோட பேக். 1 கப் காபூலி சன்னாக்கு 1 டீ பேக் ஆட் பண்ணுறேன். இது வந்து எதுக்கு டீ ஆட் பண்ணுறோன்னா, ஒரு நல்ல ஃப்ளேவர், அது இல்லாமல் சன்னாக்கு ஒரு நல்ல கலர் தரும் இது. அதனால டீ பேக் போட்டு அதோட குக் பண்ண ப்ரெஷர் குக் பண்ணுவோம். ஸோ டீ பேக் இதில் போடுறேன். தேவையான அளவு தண்ணி. இது 2 விசில்ஸ் வர வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது ட்ரை கறின்னு சொன்னேன்ல, இதுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதுக்கு சில ஐட்டம்ஸ் நீங்கள் ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அது என்னென்ன பார்க்கலாம். இப்போது குக்கர் வந்து இந்த சைடு வச்சுட்டு இன்னொரு நான்ஸ்டிக் பேன் நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து அனார்தனா யூஸ் பண்ணுறேன். அனார்தனா வந்து மாதுளப்பழமோட விதை. இது சாதாரணமாக கிடைக்குது. இப்போது சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட நீங்கள் மாதுளப்பழம் வந்து அப்படியே சன்ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது வெயிலில் காய வச்சுட்டு நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது ரோஸ்ட் பண்ணிக்கணும். ரோஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் பிளாக் கலராக வரணும், க்ளோஸ் டு பிளாக் கலர். அது கருப்பாற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். நிறைய பஞ்சாபி டிஷ்ஷஸில் இந்த அனார்தனா, நார்த் இந்தியன் டிஷ்ஷஸில் கூட இந்த அனார்தனா வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அனார்தனா ரோஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அறுசுவை நேரத்தில் ஒரு சின்ன பிரேக். வெல்கம் பேக் நேர்களே, யூ வாட்சிங் அறுசுவை நேரம். இப்போது இந்த மாதுளப்பழம் விதை வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இன்னொரு 1 மினிட் மேக்ஸிமம் ஒரு நல்ல ஒரு பிளாக் கலராக மாறும். அந்த டைமில் எடுத்துடலாம். இது வந்து நீங்கள் ரோஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் கண்டினியூஸாக ஸ்டர் பண்ணினே இருக்கணும். இல்லைன்னா ஒரு இடத்துல கருப்பாக இருக்கும், ஒரு இடத்துல சிகப்பாக இருக்கும். ஓகே, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது தனியா ஜீரா ரெண்டுமே ரோஸ்ட் பண்ணிக்கலாம். தனியா 1 டீஸ்பூன், ஜீரா வந்து 2லேருந்து 3 டீஸ்பூன். ஓகே,
இதெல்லாம் ட்ரையாகவே அரைச்சிக்கணும், தண்ணி போடாமல். இந்த பவுடர் வந்து அப்புறமா தாளிச்சிட்டு இந்த சன்னாவோட மிக்ஸ் பண்ணுறோம். அதனால அந்த சன்னாக்கு நல்லா கோட்டிங் வரும். ஓகே, இது கூட ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதோட என்னென்ன சேர்க்கணும்னு பாருங்க. இதுக்கு வெறும் உப்பு பதிலாக பிளாக் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். அரை டீஸ்பூன் பிளாக் சால்ட். ஏன்னா ஏற்கனவே காபூல் சன்னா ப்ரெஷர் குக் பண்ணும்போது சால்ட் போட்டிருக்கோம். ஸோ அதனால போட்டு பார்த்து போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1/4 டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன். அப்புறமா மிளகாய் தூள் அரை டீஸ்பூன். இதெல்லாம் போட்டு ட்ரையாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போ சன்னா வந்து 3 விசில்ஸ் வந்தாச்சு, அதனால அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். 3 விசில்ஸ் போதும். இப்போது இந்த பவுடர் இது வந்து ட்ரையாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நேர்களே, இந்த மாதிரி ட்ரையாக அரைச்சி வச்சுருக்கேன் நம்ம அனார்தனா ஜீரக தனியா பவுடர் எல்லாம். இப்போது நம்ம ப்ரெஷர் குக் பண்ணால் சன்னா கூட ரெடி ஆயிடுச்சு. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக ஒரு கலர் தெரியுது பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு நேரம் இருந்தால் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊற வச்சுட்டா, அப்படியே விட்டுட்டா அந்த சன்னா இன்னும் கலர் மாறும், நல்ல டீ கலர் வரும். ஸோ இப்போ நம்மளுக்கு நேரம் கிடையாது, அதனால் நான் இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த நான்ஸ்டிக் பேனில் இந்த சன்னா போட்டுக்கலாம். இதை தாளிக்கிறதுக்கு நான் நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ண ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது நீங்கள் சப்ஸ்டிடியூட்டாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், ஒரு தப்பில்லை. இதோட கொஞ்சமாக இஞ்சி இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். யாருக்கு விருப்பம் இல்லைன்னா எடுத்துகிட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ ஈஸியாக இருக்கும், அதனால இப்படி ஆட் பண்ண போகிறேன். இப்போ இந்த சன்னா இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் விட்டாலே கலர் எவ்வளோ அழகாக மாறுது. ஸோ ப்ரௌன் கலராக மாறுது இது. ஸோ ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா இன்னும் நல்ல கலராக வரும். இது வந்து இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது தண்ணி கொஞ்சம் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ட்ரை ஆன பிறகு இந்த பவுடர் ஆட் பண்ணால் சன்னாக்கு கோட்டிங் நல்லா வந்துடும். தண்ணி ஆல்மோஸ்ட் எவாப்ரேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி இருந்தால் கோட்டிங் ஈஸியாகிடும். ஸோ நம்ம ரோஸ்ட் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க இந்த பவுடர் ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த பவுடர் முன்னாடியே நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் கூட வீட்டில். அதே மாதிரி சன்னா பதிலாக உங்களுக்கு வேரியேஷன் வேணும்னா நீங்கள் இந்த சோயா பீன்ஸ் அதோட கூட இந்த மாதிரி செய்யலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் சன்னா எடுத்தாலும் நல்லா கோட் ஆயிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஃபினிஷிங்காக கொஞ்சமாக மல்லி, நம்ம பிண்டி சன்னா பரிமாற தயாராகிடுச்சு.
பிண்டி சன்னாக்கான ரீகேப் பாருங்க. முதல்ல காபூலி சன்னா உப்பு டீ பேக் போட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கணும். இன்னொரு பேனில் அனார்தனா ஜீரா தனியா ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். மிக்ஸி ஜாரில் இந்த ரோஸ்ட் பண்ணி வச்ச பொருட்கள், அப்புறமா மிளகாய் தூள், பிளாக் சால்ட், கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணி ட்ரை கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு இன்னொரு பேனில் நெய் போட்டு இஞ்சி போட்டு தாளிச்சுக்கணும். அதோட வேக வச்ச சன்னா கொஞ்சமாக தண்ணி போட்டு பாயில் பண்ணணும். அது ட்ரை ஆன பிறகு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கிற பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா சாட் பண்ணி ஒரு கொரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லியோட கார்னிஷ் பண்ணால் பிண்டி சன்னா பரிமாற தயாராகிடும்.